திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காட்டூர் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இளங்கோவன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 11 ஆண்டுகளாக பணியாற்றி பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய ஆசிரியர் இளங்கோவனை இடமாற்றம் செய்யக்கூடாது என மாணவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மாணவர்கள் சேர்க்கை மற்றும் கல்வி திறனை உயர்த்திய ஆசிரியரை தொடர அனுமதிக்க வேண்டும் என பெற்றோர்களும் வலியுறுத்தினர். இதற்காக பேட்டியளித்த மாணவிகள் பிரகஸ்ரீ, மித்ரா, ஜெருசியா, மாணவன் விஸ்வா, பெற்றோர் சோனா சேகர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தேவி. செய்தியாளர் ராஜா. பிரிக்காதே, உங்கள் ஆசிரியரை பிரிக்காதே, பிரிக்காதே, ஆசிரியரை பிரிக்காதே. வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம். ஒழுக்கம் தந்த ஆசிரியரை ஒழுங்கா இங்கே விட்டு. வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம். ஒழுக்கம் தந்த ஆசிரியரை. என் பேரு ஜெருஷியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க சார் இந்த ஸ்கூலை விட்டு போகக்கூடாது. நாங்கள் நல்லா இந்த அளவுக்கு எங்க சார் நல்லா எங்களை படிக்க வச்சதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறோம். எங்க சார் டூருக்கெல்லாம் கூப்பிட்டு போவாரு, நல்ல ப்ரோக்ராம்லாம் நடத்துவாரு. அதனால எங்க சார் இந்த ஸ்கூலை விட்டு போகக்கூடாது. எங்க பேர் ஜெருஷியா. எங்க சார் எங்க கூடியே இருக்கிற எங்கேயுமே போகக்கூடாது. எங்க சார் இங்க இல்லைன்னா நாங்கள் வரைய மாட்டோம், இந்த ஸ்கூல்லே சேர மாட்டோம். எங்க சார் எங்களை நல்லா பார்த்துப்பாரு, நல்லா சொல்லி தருவாரு. எங்க சார் தான் நாங்கள் இருப்போம். எங்க சார் ப்ரோக்ராம்லாம் நல்லா பண்ணுவாரு. சார் இல்லைன்னா நாங்கள் இந்த ஸ்கூல்ல சேர மாட்டோம். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மித்ரா. என்ன காரணமே தெரியல சார். என்னத்துக்கு போன வாரம் மீட்டிங் வச்சாங்க, இதுமாதிரி சார்மா நான் மாதிரி திங்கக்கிழமை நான் 2 மணி நான் போறேன் நான் சொல்றாரு. சார் ஏங்க சார் திடீர்னு இதுமாதிரி சொல்றீங்க சார் கேட்டதுக்கு, இல்லம்மா என் மேல இது மாதிரி ஒரு புகார் வந்துருக்குது, அது என்னன்னு தெரியல, மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க, அது என்ன ரீசன் தெரியல, நான் போறேம்மா. எனக்கு நான் 2015 இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். நான் வரப்போ இந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, நான் எங்க போயிட்டு அங்க எங்க கையில காலை விழுந்து நான் இந்த ஸ்கூல் சீர்படுத்துறேன். ஆனா என் வேலை இது மாதிரி சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2015 ஜாயின் பண்ணி 2026 ஆகுது, இப்ப என் மேல புகார் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மேலும் இது மாதிரி நான் கஷ்டப்பட விரும்புறேன், நான் போறேம்மா அப்படின்ற. சார் நீங்க ஏன் போறீங்க? யாரோ சொல்றது இல்ல, நான் ஸ்கூல் படிக்கிற பேரண்ட்ஸோட சொன்னாங்களா இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன். இல்ல வெளியே ஆளுந்து வராங்க, நான் தெரியலம்மா, எனக்கு தெரியல, நான் போறேன்றாரு. சார் நீங்க போகாதீங்க, இருங்க, இன்னும் இதான் விசாரிச்சு நாங்க பேசுறோம். நாங்க என்ன காரணம், எதுக்காக போறீங்க, என்ன மொட்டை கட்டாசா என்ன ஆச்சு, என்ன ஏது காரணமே தெரியாம எதுக்கு நீங்க போறேன்றீங்க, நாங்க போக விட மாட்டோம், நாளைக்கு திங்கக்கிழமை நாங்க பேசுறோம் சார்ன்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். இந்த சார் வந்த பிறகுதான் எங்க பசங்களை ஸ்கூலுக்கு விட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, பாத்ரூம்க்கெல்லாம் வீட்டு போயிட்டு போவாங்க. இந்த சாரு இந்த ஆண்டு விழா பண்றதும் சரி, ஆண்டு விழா பண்ணிட்டு கூட சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி பிரியாணியா போட்டார். போன 2 வருஷமா பிரியாணி போட்டிருக்காரு அவர். ஆண்டு விழாக்கு பசங்களுக்கு பேகு, புக்கு, ட்ரெஸ்ஸு, நோட்டு புக்கெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஆண்டு விழா பண்றேன், பேரண்ட்ஸ் நீங்க டொனேஷன் கொடுங்கன்னு கூட கேட்டதே கிடையாது. இந்த திங்கக்கிழமை இந்த யூனிஃபார்ம் கூட ஒரு காசு கொடுங்க, ஐடி கார்டு காசு கொடுங்க, அவர் கேட்டதே கிடையாது. அவர் எங்க போய் வாங்குறாரோ, அவங்க எங்க பேசி வாங்கிட்டு அவர் கொடுக்குறாரு. என்ன காரணம், ஏன் அவர் மேல இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க, என்ன ரீசன் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அது ஏன் அவர் அதனால போகக்கூடாது, நாங்கள் அவர் போக விட மாட்டோம். நாங்கள் அவர் இங்கதான் இருக்கணும். பொம்பளை பசங்களுக்கு அவர் நல்ல பாதுகாப்பா கொடுப்பாரு இந்த ஸ்கூல்ல. அவர் சோனா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூருக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட காட்டூர் கிராமத்தில் அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி என்று இருக்கிறது. இது சுமார் 1941ஆம் ஆண்டு முதல் இங்கே இருக்குது. இதில் படித்தவங்க பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபு, வக்கீல்,
அதுக்கப்புறமா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரியான எஜுகேட்டில் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற நம்ம இளங்கோ சார்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆண்டு காலமாக இங்கே வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா சீரமைக்கப்படாத ஒரு பள்ளியாக இருந்து அவர் வந்த பிறகு சில நலத்திட்டங்கள் பள்ளி கல்வித்துறைக்கிறது வாங்கி மற்றும் வெளியிலேருந்து அவருடைய முயற்சியால் வாங்கி நல்ல ஒரு சீரமைப்பு பண்ணி இப்போதைக்கு 7-8 பசங்க படிச்சுன்னு இருந்தது ஸ்கூலில் இன்றைக்கி வந்து 70-80 பசங்க படிக்கிறாங்கன்னா ஒருத்தருடைய முயற்சின்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஸ்கூலில் வந்து பசங்க லீவ் போட்டால் கூட உடனே பைக் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாருன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட ஒப்பீனியனோட அவங்களுடைய உரிமையோடு என்ன பண்ணுவார் கூப்பிட்டு வந்து இங்கே படிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்வார். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெருமைக்கூடிய விஷயம். அவர் மீது வந்து நிறைய பேர் புகார் வந்து அவதூறுகள் பரப்புவதை நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் இதை வைக்கிறோம். என்னன்னா என் பிள்ளைங்க இங்கே படிக்குது, எங்களை மீறி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அது எங்களுக்கு தெரிவிக்கணும். முதல்ல எங்களுக்கு ஒரு பெற்றோர் அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கிட்ட அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறவங்கன்னா சொல்லியிருக்கணும் இந்த ஆசிரியர் சரியில்லை இது மாதிரி பண்ணுறான்னு எங்ககிட்ட முதல்ல சொல்லணும். எங்களுடைய ஒப்பீனியன் எங்களோடு சேர்ந்து நீங்கள் போய் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ போராட்டம் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா அது ஏற்கக்கூடியது. இது நீங்களாக வந்து அவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்வு காரணமாக நீங்கள் வந்து அவர் இங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு காழ்ப்புணர்வு காரணமாக நீங்கள் வந்து அவதூறு பரப்புறதெல்லாம் வந்து அது ஏற்புடையது அல்ல. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சிஎம் செல்லுக்கு நாங்கள் பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கோம். சிஎம் செல்லுக்கு ரிப்ளை வந்திருக்கு. இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உடனே சிஎம் வந்து பார்க்கணும், அவர் வந்து இடமாற்றம் செய்யக்கூடாது, அவர் நிரந்தரமாக இங்கே பணி அமரணும், பணி உயர்வு கொடுத்து இங்கே பணி அமர வைக்க வேண்டும் என்று பள்ளித்துறை அதாவது மாவட்ட ஆதரவோட நலத்துறை அலுவலருக்கும் நாங்கள் வச்சுருக்கோம், மாவட்ட ஆட்சியருக்கு வச்சுருக்கோம், மேலாண்மை குழுக்கு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த போராட்டம் வந்து அவங்களுடைய கவனத்துக்கு சென்று இதனுடைய இடமாற்றத்தை வந்து தடை செய்யணும். அவருக்கு வந்து உயர்வு பதவி உயர்வு கொடுத்து இங்கே இன்னும் இருக்கணும், இன்னும் நிறைய பிள்ளைகள் படிப்பாங்கன்ற நாங்கள் நம்புகிறோம். நன்றி. என் பேர் பாலமுருகன், என்னுடைய பிள்ளைங்க இங்கே தான் படிக்கிறாங்க. குழந்தைங்கள கொஞ்சம் யாரும் பேசாதீங்க. காட்டூர் வெல்ஃபேர் ஸ்கூல் வந்து சார் எங்களுக்கு வந்து சார் வந்து கண்டிப்பாக வந்து என் பேர் வந்து கீர்த்திகா. இந்த இடத்துல வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 3 வருஷமாக நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன். என் பாப்பா வந்து நான் இங்கே வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் சார் வந்து எனக்கு வந்து 2015 இங்கே வந்தார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார் வந்தது. அப்போ வந்து இந்த போர்டு இல்லை, இந்த காம்பவுண்டில் எதுவுமே இல்லாதச்சு, மரம் இல்லை, செடியில் எதுவுமே இல்லை. எங்கள் சார் வந்து தான் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து செஞ்சார். இப்போ என்னன்னா எனக்கு பாப்பா போன வருஷம் நான் சேர்த்தேன். நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ரைவேட்டில் சேர்க்கலாமா, நான் வேணாங்க இங்கே வந்து சேர்த்து பார்க்கலாம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இன்ன வரையுமே சார் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் நான் பார்த்துருக்குறேன். குழந்தைங்களை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து யாருக்கும் முன்னுரிமை கொடுத்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என் பசங்களை வந்து போன ஆண்டு வேலை வந்து என் பாப்பா வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா. ஆனால் முன்னாடி நின்று குழந்தை என்ன பண்ணார், பாராட்டெலாம் செஞ்சார். அது எனக்கு பெருமையாக இருந்தது. இதுமாரி ஒவ்வொரு குழந்தைங்க நம்ம உற்சாகப்படுத்தினா இன்னும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் மாறும். அதனால சார் வந்து இங்கே போகவே கூடாது, என்னோட முடிவை தான். இவர் வந்த வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் ஒரு பாத்ரூம் கூட சரியாகவே இருக்காது. நாங்கள்லாம் படிக்கிறப்பல இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். அந்த மாதிரி இவர் வந்த பிறகு எல்லாமே ஒரு டீசெண்டாக எல்லாமே மாறுபட்டது. காம்பவுண்டிலேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லாமே கரெக்டாக சரியாக இருந்தது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிறாங்க. என் பேர் நேற்றுக்கு ஒரு நாளைக்கு வருவான், ஒரு நாளைக்கு அப்படி நின்னாலும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையா 2 நாள், அதுக்கப்புறம் லீவு போட்டாங்கன்னா உடனே பசங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு வந்துடுங்க. இவர் வந்த வரைக்கும் நாங்கள் நன்மை தான் பார்த்தோம். நாங்கள் இவரால் எந்த இதுவும் கிடையாது. இழுவா சார் எங்களுக்கு வேணும். என் பசங்க 2 பேரும் இங்கே தான் படித்தாங்க. இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க. அவர் வந்ததுனால மாற்றம் வந்திருக்கு. வருஷந்தோறும் ஆண்டு விழா, குடியரசு விழா, சுதந்திர விழா எல்லாமே நடத்துவாங்க. இது இல்லாமல் நிறைய சொல்லி தருவார் அவர் இங்கிலீஷ்லாம். அவர் பசங்களை வெளியே கூட்டின்னு போயிட்டு வேறு ஸ்கூல்லேயும் ப்ரோக்ராம் வச்சு வேறு லெவல்லையும் பண்ணுவார். அவர் இங்கே இருக்கணும். அவங்க இருந்தால் தான் பசங்க இங்கே படிப்பாங்க. இந்த ஸ்கூல் எவ்வளோ மாறி இருக்கு அவர் வந்த பிறகு. இந்த பில்டிங்லாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். பாத்ரூம் வசதி, சத்துண வசதி எல்லாமே அவர் வந்த பிறகு தான் மாறிச்சு. அதனால் அவர் வேணும். அவர் இருந்தால் தான் பசங்க படிக்க வைப்போம் இங்கே. அவர் இல்லைன்னா நாங்கள் பசங்களை ஸ்கூல் மாற்றிடுவோம். பிரேமா.